நம்ம வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஒரு ட்ரிப்பு போயிருப்போம் ஓகேங்களா, ஃப்ளைட்டில். அது எதுக்கு இங்கே இருக்குன்னு இந்த பெட்டிக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, ஸோ எம்பிஏலாம் முடிஞ்சிருச்சு. வை நாட் கேரளா? ஸோ இதில் நான் பாட்டாக தான் போடலான்னு இருக்கேன். சரி, நம்ம பேக் பண்ணிடலான்னு நான் வந்து ட்ராலி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு. வேண்டாம்ல, ரொம்ப லாக் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் டைம் லேப்ஸ் போட்டு விட்டேன். அப்போ கூட நிறைய கண்டென்ட் லாக் ஆகிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன். வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணோம். அந்த மாதிரி இந்த ஆரஞ்ச் நெயில் பாலிஷ் நான் தெரிஞ்சு பண்ண தப்பு. அது எப்படியா ரிமூவ் பண்ணிடணும்னு ரிமூவ் பண்ணி நல்லா க்யூட் கலர் போட்டேன். அது எங்கே இருக்குது? அக்கா த்ரெட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னான். சரி, நேச்சுரல்ஸ் கிளம்பி போயிட்டோம். அவள் வரதுக்குள்ளே நான் அங்கிட்டு பார்த்து இங்கிட்டு பார்த்து எப்படியோ டைமை ஓட்டிட்டேன். அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சமோசா, ஜாங்கிரி, பானிபூரி எல்லாமே இருந்தது. எல்லாமே வாங்க முடியாதுன்றனால நாங்கள் பானிபூரி மட்டும் பார்சல் வாங்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டோம். ஏன்னா கேரளா போயிட்டேன், எனக்கு எங்கள் வீடு இருக்கிற இடத்துல பானிபூரிலாம் கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரில. கிடச்சா கூட எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கணும்னு தெரில. ஸோ ஒரு பிடிச்சே ஆகணும்னு சொல்லி பானிபூரி வாங்கிட்டு அதை விரிக்க பார்த்து ஐயோ அமிர்தமாக இருந்ததுங்க. பானிபூரியில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு ருசித்து நான் அப்படியே சாப்பிட்டேன். எங்கள் ட்ரெயின் வந்து 8:30 PM. ஸோ சின்ன ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேபில் அழகாக லகேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். என்ன தான் சீக்கிரமாக கிளம்புனாலும் நாங்கள் எப்போவுமே லேட்டாக தான் போய் சேருவோம். அந்த மாதிரி நாங்கள் அறக்க பறக்க சென்னை சென்ட்ரலில் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன பிறகு தான் என்ன ஒரு ஹியூமிடிட்டி, என்னால் முடியல அதுக்கு மேலே. சரி, ட்ரெயின் ஏறிட்டா சில் ஆகிடுவோன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி உட்காந்தா அதை விட பயங்கரமான ஹீட்டு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கவங்க சீக்கிரமாக தூங்கலாமாங்க அப்படின்னு, வேறு வழி இல்லாமல் தூங்க போயிட்டேன். காலையில் எழுந்து பார்க்குறேன், கேரளாவுக்கு ரெட் அலர்ட். அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. அப்புறம் போட்ட பிளான்லாம் கேன்சல் ஆகிடுமோன்னு பயந்தோம். பட் ஸ்டில் வந்து பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணோம். அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் மரத்தில் காய்ச்சிருக்கு சப்போட்டா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து அது எதுவுமே சாப்பிடல, பிகாஸ் எங்களுக்கு வேறு பிளான் இருந்தது. ஸோ அங்கே போகிறதுக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பி காரில் உட்காந்தாச்சு. ஸோ இது ரிலேட்டடான எல்லா vlogsமே வெரி சூன் ஐ வில் போஸ்ட். ஸோ see you there. டாட்டா பாய்.